கடந்த ஒரு 4-5 தேர்தல்களாகவே கேப்டன் அவர்கள் எந்த பக்கம் சேர்ந்தாரோ எதிர்கட்சி ஆனார், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாற்றி மாற்றி தீர்வு வைத்து வச்சிருக்கார். இவ்வளோ பெரிய கருத்து, இவ்வளோ பெரிய மக்கள் சீமான் அவர்களிடம் சென்றுவார்கள். யாரும் போய் கூட்டணிக்கு வாங்கன்னு கூட கூப்பிடல. விஜய் வந்து ஆட்சியில் பங்கு என்று சொல்லிக்கொண்டு அவரை அழைத்து அவரையும் யாரும் கூட்டணி. ஆனால் தேமுதிக மட்டும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எப்போ எலெக்ஷனில் வந்தாலும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுவும் இப்பொழுது இந்த 2026 எலெக்ஷனில் கடுமையான ட்ரெண்டிங்கில் வந்தது காரணம் அந்நியார் அவர்களோட உழைப்பும், தேமுக தொண்டர்களோட உழைப்பும், கடலூர் மாநாடும், விஜய் பிரபாகரனுடைய பிரச்சார யுத்தியும் தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ட்ரெண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த 2026 எல்லாரையும் பேச வைத்த ஒரு பெரிய வெற்றி. அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, போட்டி வாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. பழுத்த பழம் தான் கல்லடிப்படும். அதனால் வந்து இது எல்லோருக்குமே வெளிச்சம், எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் தேமுதிக பற்றி பேசினால் மட்டும்தான் வியூஸ் ஜாஸ்தியாகுங்கிறதுக்காக பேசிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து வெற்றி. தேமுதிக யார் பக்கம் சேருகின்றதோ அவர்கள் தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இந்த சமயத்தில் திருச்சி சூர்யா போன்ற தேர்ட் கிரேட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லி தேமுதிக தன்னுடைய தரத்தையும் தன்னுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம். விமர்சனம் நான் திருப்பி சொல்லும்போது இன்னைக்கு வந்து தெரியாதனமாக வந்து புற்றுச்சலை கைவிட்டு மற்றவங்க மாதிரி விமர்சனம் பண்ணால் கேட்பாடு இல்லைங்கிற மாதிரி தன் தலையிலேயே தன்னை மண்ணாரி இடணும் அவர் பாட்டு எல்லாரை பற்றியும் பேசிட்டு இருந்தால் யாரும் கேட்கல. இன்னைக்கு சூர்யா அவர்கள் தேமுதிக தேன் கூட்டில் கை வச்ச மாதிரி, தேனீக்கள் கையில் வச்ச மாதிரி, புற்றீசல் மாதிரி ஆளுக்கு ஒரு வீடியோ போட்டு ஃபோன் நம்பர் போட்டு அடித்து தூள் கிளப்பி சூர்யா வந்து ரவுண்டு கட்டிகிட்டு இருக்காங்க. சூர்யா அவர்களுக்கும் சொல்லுகின்றேன், பாவம் வந்து கர்ண பரம்பரையில் வந்தவர், தன் சொத்தையெல்லாம் மல்லி கொடுத்தவர் உங்களுக்கும் தெரியும், உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். ஆகவே மனசாட்சி விட்டு தேவையில்லாமல் தேமுதிக விமர்சனத்தை குறைத்து கொண்டு எல்லோருமே அவரும் அதை குறைக்க வேண்டும், இவர்களும் அதை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சூர்யாலும் ஒரு மனிதன் என்று மதித்து பேர் சொல்ல வேண்டாம். எங்களுடைய யூடியூப் சேனல் உலகமாக விஷயங்கள்லாம் பேசி கொண்டு இருக்குது. சுவிட்சர்லாந்துலேயும் ஐரோப்பாவில் உள்ள விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் தேமுதிகவும் பேசும், உயர்ந்த பற்றி தியானத்தை பேசணும். எங்களையும் சூர்யா பற்றி பேச வச்சுட்டீங்க நண்பர்களே. இருந்தாலும் சூர்யா போன்றவர்கள் நல்லது செய்தவர்களை, நல்லவர்களை பகிர்ந்து கொள்ளாமல் அந்த பிரம்மத்தில் இருந்திருக்கக்கூடிய உங்கள் தந்தையே இதை ஆதரிக்க மாட்டார். சூர்யா போன்றவர்கள் இனிமேலாவது தேமுதிக பற்றி விமர்சனங்களை குறைத்து கொண்டு நேர்மையான விமர்சனம், தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விமர்சனங்கள் எவ்வளவு இருக்கின்றது அதை பேசுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இனிமேலாவது தேமுதிகவும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் கட்சியை வலுப்படுத்த வேலைகள் உங்களுடைய யூடியூப்பையும் உங்களுடைய கட்சியும் எங்களை போன்று அமிதாரம் கொண்டு ஆயிரம் யூடியூப் சேனல்கள் பாராட்டி அனுசரித்து உசுப்பேற்றி கிட்டத்தட்ட கேப்டன் மறைந்ததுலேருந்தே பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே விஜயபிரபாகரன் நாங்கள் பேசின பேஜில் அவங்க ஜெயிச்சிருக்கணும். ஏதோ நூலில் தவறாகிவிட்டது. இந்த சட்டமன்ற தேர்தலாவது எங்களை போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான வைப்ஸ் சொல்கிற யூடியூப் சேனல்ஸ் புகழ்ந்து பேசி இதை உங்களுடைய